வெல்கம் டு வரா கிச்சன் அண்ட் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஜவ்வரிசி வச்சு ஒரு லட்டு செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு நம்ம ஜவ்வரிசி ஒரு கப்பு எடுத்து நல்லா நம்ம பாயசத்துக்கு வறுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வெள்ளை நிறம் வர மாதிரி நல்லா வறுத்துக்கணுங்க. அதை சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு கப் ஜவ்வரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கேசரி கலர் பொடி இருக்குல்ல, ஃபுட் கலர் பொடி, அதை போட்டுட்டு அது கொஞ்சம் கொதி வந்த உடனே நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசி வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ஜவ்வரிசியை போட்டு நல்லா கொஞ்சம் வேக விடணுங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நாம் சர்க்கரை 1 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் சர்க்கரை போட்டு இது மாதிரி நல்லா கிண்டி கொஞ்சம் சிம்மில் போட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கணுங்க அதை. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இறுகி வரத்துக்கு, லட்டு பிடிக்க வரத்துக்கு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி அதையும் தூக்கி ஊற்றிட்டு, நம்ம பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு வறுத்து போடுறதுனா போடலாம். நான் பொடியாக வச்சுருக்கிறேன், அதனால் அதையும் போட்டு அதில் நல்லா கிண்டி 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி அதையும் போட்டு கிண்டி 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் நெய் போதுங்க. அவ்வளோதான். அதுக்கு நம்ம பாதாம் பருப்பு ஏன் இப்படி போடுறோன்னா, வயசானவங்களும் சாப்பிட்லாங்க. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஒரு சத்தான ஒரு உருண்டை மாதிரி இருக்கும் இது. பாருங்கள், நெய் தொட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சும்மா முதல்ல சூடாக இப்படி இப்படி உருட்டி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் எடுத்து நல்லா ரவுண்டு ஷேப்பில் உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அருமையான ஜவ்வரிசி லட்டு தயாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.